Hey guys, welcome back. So நம்ம இது வரைக்கும் இந்த சீரீஸில் பார்த்துருக்கோம் ஹவு டு கிரியேட் அ கேம் 2D கேம் சீரீஸில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஆக்சுவலி இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிகல் சிஸ்டம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம இது எப்படி ஸ்பான் பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு எப்படிலாம் நான் பாக்கி முடிச்சுட்டு ஒரு கேமுக்கான என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபுல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எப்போ வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கேம் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் சீரீஸில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஓகே, இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லிங்க்கில் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கான இந்த இதே வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஓனாக வந்துட்டு நீங்களே இதை பார்த்து உங்களுக்கு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே ஃபார் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்ட்டிகல் சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு எஃபெக்ட், இப்போ பலூன் மேலே போகும்போது காற்று மாதிரி வரணும் எனக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு ஸ்பார்க்கிள் மாதிரி. ஸோ அதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பார்ட்டிகல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்டிகல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணதுமே ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இது பார்ட்டிகல் சிஸ்டம் இது வந்ததுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேப்பில் போயிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இங்கே சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படி இருக்கும். அந்த ரெண்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியலை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். யங்கஸ்ட், அதாவது ஓல்டஸ்ட் இன் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மெட்டீரியல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டிஃபால்ட் இது அப்படியே பார்ட்டிக்கல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டரை இது முடிச்சதுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் மேலே அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் இருக்கும். ஸோ நாய்ஸ்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, நாய்ஸ் நான் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலிஷன், டெக்ஸ்சர் இதெல்லாம் நார்மலாகவே இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், சைஸ் பை லைஃப் டைம், சைஸ் ஓவர் லைஃப் டைம் இதை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிமிட் வெலாசிட்டி, இன்ஹெரிட்டிவ், ஃபோர்ஸ் ஓவர் லைஃப் டைம், கலர் ஓவர் லைஃப் டைம், சைஸ் பை ஸ்பீடு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே நார்மலாக இருக்கட்டும். ஷேப்பில் வந்துட்டு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்துட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, எமிஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இங்கே எமிஷனில் போயிட்டு ரேட் ஓவர் டைம் வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 52, அதாவது ஒரு 50 பார்ட்டிகல்ஸ் எனக்கு போகணும். 52 இதில் கிளிக் பண்ணிட்டு ரேண்டம் பிட்வீன் 2 கான்ஸ்டன்ட் 50 to 40 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ எமிஷன் இது வந்துட்டு ரேட் ஓவர் டிஸ்டன்ஸ் இது, ஓகே. ஸோ ஸ்டார்ட் டிலே 0, ஸ்டார்ட் லைஃப் டைம் 5, இதை வந்துட்டு நான் ஒரு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டியூரேஷன் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆர் 1ன்னு இப்போதைக்கு கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ கலர் வந்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 2 கலராக வைக்க போகிறேன். ஸோ ரேண்டம் பிட்வீன் 2 கலர்ஸ், கொஞ்சம் ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு கலர் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கலர், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சும்மா இதை ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சர்க்கிள் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகி வருது, கொஞ்சம் நல்லா தான் வருது, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் 1ன்னு மாற்ற போகிறேன். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்பீடு, அப்புறம் ஸ்டார்ட் கலர், ஸ்டார்ட் டிலே,
ஸ்டார்ட் லைஃப் டைம் வந்துட்டு நான் ஒரு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லை அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒன்று போயிட்டு ஃப்ளிப் ரொட்டேஷன், ஸ்டார்ட் ரொட்டேஷன், ஸோ ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் இது மாதிரி ஒன்று நீங்கள் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது இது பண்ணி முடிச்சதுமே இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நான் வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி நான் கொஞ்சம் சின்னதாக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு பலூன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பலூன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் கீழே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை டிலீட் பண்ணிவிட்டு நம்மளோட எப்போனா இது எனக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளோட பலூன் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போகும்போது எனக்கு இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் வரணும். ஸோ நம்ம வந்துட்டு பிளேயர் அந்த சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பிளேயர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர் மூமெண்ட் ஸ்கிரிப்டில் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு பப்ளிக் வேரியபிள், ஒரு பப்ளிக், ஒரு கேம் ஆப்ஜெக்ட், கேம் ஆப்ஜெக்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறேன். இன்னுமே இல்லை, இன்ஸ்டான்ஷியேட் அந்த எஃபெக்ட் நேமு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கேம் ஆகிட்டது, அது transform dot position comma quaternion dot identity. ஓகே. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட்டி ப்ராஜெக்டில் போய்க்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பலூனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு எஃபெக்ட் அது இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண எஃபெக்டை நீங்கள் இருக்குது பலூன் எஃபெக்ட். ஓகே, இது பண்ண எஃபெக்டை நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கே பண்ண எஃபெக்டை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பர், அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கேம் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ இந்த ஷேக்கு அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ டைம் வேணுமோ ஸோ அது எல்லாமே நீங்கள் தான் கரெக்டாக பண்ணணும். சூப்பர், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஸ்பான் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சு போகணும். சூப்பர் கைஸ், அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த கேம் பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலி சொல்ல போனால். சரி, ஓகே. இதில் வேறு என்னென்னலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த கேமில் வந்து கொஞ்சம் பலூனுக்கு அந்த அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அனிமேஷன்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பைக்கு கூட நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அந்த அனிமேஷன் வீடியோஸ்லாம் எப்படி தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்களே நீங்கள் அந்த அனிமேஷன்ஸில் எப்படி பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் அது போடுறேன். சரி, ஓகே. இதையும் நீங்கள் பண்ணலாம். மாடல்ஸ் நீங்கள் பண்ணலாம். மெனு இப்போ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு இப்போ இப்படியே முடியாதுல்ல, இது எப்படி முடியறது இந்த கேம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம எனிமி ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்ராய் கேம் ஆப்ஜெக்ட் அது மட்டும் நடக்கக்கூடாது எனக்கு. நான் இதை என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் என்னோடய கேம் ரீஸ்டார்ட் ஆகணும். இதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ மேலே போயிட்டு யூஸிங் இந்த மேலே யூஸிங் யூனிட்டி என்ஜின் டாட் சீன் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இதுக்குள்ளே இந்த இஃபுக்குள்ளே அதாவது டச் பாயிண்ட்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஸ்பைக்கில் டச் நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்ம அவுட் ஆகிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதுதான் சீன் மேனேஜர் டாட் லோட் சீன் பேராந்தசிஸ். இதுக்குள்ளே என்னென்னா ஓகே, நீங்கள் அதை நேம் போடலாம். ஒரு 0 நான் 0 கொடுத்தேன்னா நம்மளோட வேல்யூ, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா, நம்மளோட சீனோட இண்டெக்ஸ் வேல்யூ. சூப்பர் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்துட்டு இல்லை நான் வேறு ஒரு சீனில் வந்துட்டு கேம் ஓவர் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணால் அந்த இன்னொரு சீனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சும்மா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காமிச்சிட்டு அந்த சீனோட நேம், அந்த இந்த சீன்னா சீனோட நேம்னா உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா, நியூ சீன் சொல்லிட்டு அந்த நியூ சீனோட நேம், அந்த நியூ சீன் தான் நேம். ஸோ அந்த நியூ சீன் இல்லைனா நீங்கள் கேம் ஓவர் சீன் அப்படின்னு பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு காட்டணும். அவ்வளோதான். ஸோ இது காட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. இப்போ இது ஒன்ஸ் இது ஸ்பைக்கில் தொட்டதுமே திருப்பி எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து சூப்பர். ஸோ இதான் வந்துட்டு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி நீங்கள் என்னென்னலாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனு வைக்கிறது, ஆக்சுவலி ப்ளே எக்ஸிட் அந்த மாதிரிலாம் வைக்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி கேம் க்ரியேட் பண்ணுறது தான் காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் கொஞ்சம் கேம் வந்து கேம் மாதிரி நல்லா சூப்பராக தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அது பண்ணிவிட்டு அண்ட் ஓகே கைஸ். ஸோ இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சதுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு இந்த ஃபுல் பேக்கேஜ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக பண்ணுறது தான். பட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் இது கொடுக்குறேன். சரி ஓகே, இதை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது கேம் டெவலப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு இது ஆச்சு, நான் இதை வச்சு தான் கேம்ஸ் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சும்மா ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் வந்துட்டு நம்ம சேனலில் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கேம்லாம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு போடுறேன். அண்ட் அதுதான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பேபால் ஆர் காஃபி எல்லாம் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு இதை போய்ட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எவ்ரி அப்டேட் உங்களுக்கு வரும். அண்ட் அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரன் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் பை, ஸ்டே சேஃப்.